ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி அண்ட் குணா சேனல். இன்றைக்கி கனடாவில் ஒரு ஸ்னோ ஸ்டார்ம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனடாவில் இந்த வருஷத்தில் வர ஃபஸ்ட்டு ஸ்னோ ஸ்டார்ம்னு சொல்வேன். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்னோ ஸ்டார்ம் வந்தாவே முன்னாடியே அலர்ட் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி என்ன அலர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 10 to 15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஸ்னோ வரும்னு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. நைட்ல இருந்தே பயங்கரமான ஸ்னோ, அதனால இவ்வளோ ஸ்னோ படிஞ்சிருக்கு. மொத்தமாக ஊரே வெள்ளையாக தெரியுது. கனடாவில் பார்த்தீங்கன்னா 4 சீசனுமே நல்லா பார்க்கலாம். ஆனால் வின்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 4-5 மாதம் இருக்கும். ஸ்னோன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். பீக் வின்டர் எப்போ இருக்குன்னா டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி இந்த பீக் வின்டர் இருக்கும். நான் லாஸ்ட் இயர் தான் வந்து கனடாக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்னோ பார்த்தேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு -30 வரைக்குமே போச்சு. அதுக்கு முன் வருஷம்லாம் -40 வரைக்குமே போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஸ்னோவை மறக்கவே மாட்டேன். நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே மறக்க மாட்டோம். அதுவும் நம்ம சவுத் இந்தியனாக இருந்தோன்னா மறக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஸ்னோவை கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டோம். அதனால் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் என்ன போக 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 தான் ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஸ்னோவில். கனடாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இவ்வளோ ஸ்னோ இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி டொரண்டோ சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு 4-5 மாதம் ஸ்னோ இருக்கும். அப்புறம் வந்து நார்த்தன் சைட் ஆஃப் கனடா போனோன்னா 8 மாதம் வரைக்குமே ஸ்னோ இருக்கும். இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா வேன்கோவர்லாம் இந்த அளவுக்குலாம் ஸ்னோ இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த நல்ல வெதருக்கு பிரியாணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சிருந்தாரு, நான் செய்யலை. என்ன இந்த பிரியாணியில் ஸ்பெஷல்னால் இது வந்து டயட் பிரியாணி. வெறும் 1 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சிருந்தாரு. உண்மையிலே சொன்னோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி வந்து கிட்டத்தட்ட ஹைதராபாத் பிரியாணி மாதிரி தான். ஆனால் வந்து இதில் ஹைதராபாத் பிரியாணியில் வந்து வெங்காயத்தை வந்து எண்ணெயில் பொரிப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதை ஏர் ஃபயர்லேயே பொரிச்சு எடுத்துட்டோம். என்னதான் அவர் சமைக்கிறேன்னு சொன்னாலும் இந்த காய்கறி அரைஞ்சி தரத்து, இஞ்சி பூண்டு அரைச்சி தரத்து எல்லா வேலையும் நான் தான் பண்ணேன். ஜஸ்ட் அவர் சமைக்க மட்டும் தான் செஞ்சார். ஃபயரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெங்காயம் பொரிஞ்சு வந்துருந்துச்சு. ஆனால் எண்ணெயில் பொரிக்கிற அளவுக்கு இருக்காது, ஆனால் நல்லா தான் இருக்கும். இந்த பிரியாணிக்கு நாங்கள் வந்து மொத்தமாக 2 கப் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் தானே, அதனால் வந்து 2 கப் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு வடித்து எடுத்துக்க போகிறோம். அப்புறம் இந்த பிரியாணிக்கு வந்து நாங்கள் நிறைய ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம். என்னென்னா பட்டாணியும் பீன்ஸும் வந்து ஃப்ரோசனில் தான் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் போட்டுட்டு கூட வந்து புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவராச்சும் நம்ம ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து சாதம் கூட கலக்க மோச்சல ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து சாதம் வடிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த சாதம் வடிக்கிற வரைக்கும் இந்த மிக்ஸ் வந்து நல்லா ஊறணும். இந்த பிரியாணிக்கு வந்து சாதம் வந்து அரை வேக்காடில் தான் இருக்கணும், முழு வேக்காடில் இருக்கவே கூடாது. அப்புறம் ஒரு பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் வந்து பொரிச்சு வச்ச வெங்காயம், அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அந்த காய்கறி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 1/4 மணி நேரமாச்சும் ஆகும். அது வெந்த அப்புறம் நம்ம வெடிச்சு வச்ச சாதத்தை லேயராக போடணும். ஒரு லேயர் சாதம் போட்டுட்டு அப்புறம் பொரிச்சு வச்ச வெங்காயம் போடணும். அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் டம் கட்டினா சூப்பரான டயட் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் நினச்சி கூட பார்க்கல 1 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி பிரியாணி இவ்வளோ நல்லா செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துருந்துச்சுன்னு. நாங்கள் இந்த பிரியாணி இன்றைக்கி கட்டுன்னு கட்டிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே நல்ல ஸ்னோ ஸ்டார்ம். சரி, உங்களுக்குலாம் கனடாவில் ஸ்னோ ஸ்டார்ம் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் தான் வெளில கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான குளிர். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா -2 இருந்துச்சு. ஃபீல்ஸ் லைக் வந்து -10 இருந்துச்சு. இங்கே வந்து இருக்கிற டெம்பரேச்சரை விட ஃபீல்ஸ் லைக் தான் பார்க்கணும். ஏன்னா காற்றடிக்கிறதுனால குளிர் அதிகமாக இருக்கும். -10 இருக்கிறதுனால நான் க்ளவுஸ் வேறு போடாமல் வந்துட்டேன். அதனால் கை பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் கேமரா பிடிச்சிட்டு க்ளவுஸ் போட வேற முடியல. ஒரு கையில் மட்டும் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அதனால் கை பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு.
என்னால் ரொம்ப தூரம் போய் ஸ்னோ ஸ்டார்மை எடுக்கவே முடியல. எங்கள் வீட்டை சுற்றி தான் வந்திருந்தேன். ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வந்து பனி வந்து பட்டுன்னு மேலே படுற மாதிரியே இருந்துச்சு. அதனால நான் ரொம்ப தூரம் போகல. எங்கள் வீட்டை சுற்றி தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இந்த மாதிரி ஸ்னோ பெய்யும் போதில் நம்ம நார்மல் ஷூ செப்பல்லாம் போடக்கூடாது. பூட்ஸும் தனியாக இருக்குது நம்ம ஸ்னோவில் நடக்கிறதுக்காகவே. நானும் அது போடாமல் வந்துட்டேன். நார்மல் ஷூ போட்டுட்டு வந்தாலும் என்னால் நடக்கவும் முடியல. செம்மையாக ஸ்கிட்டாகவும் ஆரம்பிச்சிருச்சு. க்ளவுஸ் போடாதனால பாருங்கள் என் கை எவ்வளோ ரெட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி மடக்கவே முடியல கை. அவ்வளோ ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. வலிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்னோவில் வந்து நம்ம க்ளவுஸ் போடாமல் இருந்தால் கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் திருப்பி நான் க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். இவ்வளோ ஸ்னோ பெஞ்சிட்ருக்கு. அங்கே பாருங்கள் போஸ்ட் டெலிவர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கவங்களாம் எவ்வளோ ஸ்னோ பெஞ்சாலும் வெளில போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம எப்படி லைஃப் லீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸ்னோ பெய்யும் போதுலையும். ஈவினிங் மேலே ஸ்னோவில் போய் விளையாடலான்னு சொல்லிட்டு என் பையனையும் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து ஸ்னோவில் போய் விளையாடினா ஒரு ப்ராப்பரான கிளாத்திங் இருக்கணும். ஸ்னோ ஃபேண்ட்டு, ஜாக்கெட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இதான் ஸ்னோ ஃபேண்ட்டு, அப்புறம் ஜாக்கெட். இது வந்து அவன் போட்டானே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அப்புறம் அவனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பூட்ஸும் இருக்குது, க்ளவுஸும் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் தான் நம்ம வந்து வெளியில் விளையாட வைக்க முடியும். இங்கே வந்து ஸ்கூல்லேயும் பார்த்திங்கன்னா கூட இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்னோ இருந்தாலுமே ஸ்கூல்லேயும் வந்து விளையாட வைப்பாங்க குழந்தைங்கள. ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு அவனை பேக் பண்ணியாச்சு. லாஸ்ட் இயர்லாம் இதெல்லாம் எதுவுமே போட்டுக்க மாட்டேன்னா, ஆனால் இந்த வருஷம் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டான். நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான கிளாத்திங் இருக்கணும். உள்ளே வந்து நிறைய பேர் தெர்மல்ஸ் போடுவாங்க. அதுக்கு மேலே தான் வந்து இந்த வின்டர் ஜாக்கெட் போடுவாங்க. நான் இன்றைக்கி தெர்மல்ஸ்லாம் போடல. என் ஜாக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு -30 வரைக்குமே தாங்கும். அந்த மாதிரி நான் வந்து என் ஷூக்கு வந்து தெர்மல் சாக்ஸ் போட்டுக்கிட்டேன். இந்த எப்போ போகும்போது நான் பூட்ஸ் தான் போட்டுட்டு போனேன், ஷூ போடல. ஏன்னா காலைல பட்ட அனுபவம். இங்கே பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் வந்து காரில் போகிறதுக்காக நம்ம வின்டர் டயர் மாற்றியே ஆகணும். சப்போஸ் நம்ம வின்டர் டயர் மாற்றாமல் இந்த ஸ்னோவில் ஓட்டினா கண்டிப்பாக நம்மளை சறுக்கி விட்டுரும். அதனாலே இந்த சீசனில் வந்து வின்டர் டயர் மாற்ற வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும். நாங்கள் நடந்து போகும்போதில் கூட இங்கே ஒரு கடையை பார்த்தோம். நிறைய பேர் வந்து வின்டர் டயர் மாற்றிருந்தாங்க. ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ரொம்ப அழகாக இருக்கும், பூ போல் இருக்கும். அதுவே 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதே அது மேலே ஸ்னோ மேலே நடந்து பிளாக் ஐஸாக ஆகிடும். அப்படியே வந்து தரையோட ஒட்டிக்கும், கரையவே கரையாது. அப்போ என்ன ஆகும்னா வச்சுக்கோங்களேன், ஸ்கிட்டாக ஆரம்பிச்சிடும். இதனால தான் காருக்கெலாம் வின்டர் டயர் மாற்ற சொல்கிறாங்க. நம்மளே வந்து வின்டர் ஷூ போட்டுக்க சொல்கிறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.